இன்றைய தவக்கால சிந்தனை. இன்றைய தவக்கால சிந்தனையில் நாம் தியானிக்க இருப்பது புனித லூக்கா நற்செய்தி அதிகாரம் 19 இறை வசனம் 28 முதல் 44 வரை உள்ள வசனத்தை நாம் கேட்டு தியானிப்போம். தவக்காலத்தின் இறுதி வாரத்தில் பயணிக்கப் போகும் நாம் அதன் தொடக்கமாக இயேசு வெற்றி ஆர்ப்பரிப்போடு எருசலேமில் நுழைவதை நாம் காணலாம். தாம் கொடூரமாக இறக்கப் போகிறோம் என்று அறிந்த நம் இயேசு தம் சாவை 3 முறை தம் அன்பு சீடர்களுக்கு முன் அறிவிக்கிறார். பின்னர் அவர் ஊராக போதித்து கொண்டு எருசலேமுக்கு வந்தார். அங்கே ஒலிவம் என்று வழங்கப்படும் மலை அருகில் வந்தபோது தம்முடைய சீடர்களுள் 2 எருசலேமுக்கு அனுப்பினார். நீங்கள் அங்கே சென்று இதுவரை யாரும் அமராத ஒரு கழுதை குட்டி ஒன்று கட்டி வைக்கப்பட்டிருக்கும். அதை அவிழ்த்து கொண்டு வாருங்கள். யாராவது வந்து இதை ஏன் அவிழ்க்கிறீர்கள் என்று கேட்டால் இது ஆண்டவருக்கு தேவை என்று சொல்லுங்கள் என்றார். அதேபோல் அவர்களும் செய்தார்கள். அந்த கழுதையின் மேல் இயேசுவை அமர்த்தி அவர் வரும் வழியெங்கும் ஓசான்னா கீதம் பாடி மலர்களை தூவி தம் மேலுடைகளை வழியெங்கும் விரித்து ஆண்டவரை எதிர்கொண்டு பாடி புகழ்வதை நாம் பக்தியோடு கேட்டு தியானிப்போம். புனித லூக்கா நற்செய்தி அதிகாரம் 19 இறை வசனம் 28 முதல் 44 வரை. வெற்றி ஆர்ப்பரிப்போடு இயேசு எருசலேமில் நுழைதல். இயேசு அவர்களுக்கு முன்பாக எருசலேமுக்கு புறப்பட்டு சென்றார். ஒலிவம் என வழங்கப்படும் மலை அருகிலுள்ள பெத்பகு, பெத்தானியா என்ற ஊர்களை அவர் நெருங்கி வந்தபோது 2 சீடர்களை அனுப்பினார். அப்போது அவர் அவர்களிடம், எதிரே இருக்கும் ஊருக்கு போங்கள். அதில் நுழைந்ததும் இதுவரை யாரும் அமராத ஒரு கழுதை குட்டி கட்டி வைக்கப்பட்டிருப்பதை காண்பீர்கள். அதை அவிழ்த்து கொண்டு வாருங்கள். யாராவது உங்களிடம் ஏன் அவிழ்க்கிறீர்கள் என்று கேட்டால் இது ஆண்டவருக்கு தேவை என சொல்லுங்கள் என்றார். அனுப்பப்பட்டவர்கள் சென்று அவர் தங்களுக்கு சொன்னவாறே இருக்க கண்டார்கள். அவர்கள் அதை அவிழ்த்து கொண்டிருந்தபோது கழுதையின் உரிமையாளர், கழுதையை ஏன் அவிழ்க்கிறீர்கள் என்று அவர்களிடம் கேட்டார்கள். அதற்கு அவர்கள், இது ஆண்டவருக்கு தேவை என்றார்கள். பின்பு அதை இயேசுவிடம் ஓட்டி வந்தார்கள். அக்கழுதையின் மேல் தங்கள் மேலுடைகளை போட்டு இயேசுவை அதன் மேல் ஏற்றி வைத்தார்கள். அவர் போய்க் கொண்டிருந்தபோது அவர்கள் தங்கள் மேலுடைகளை வழியில் விரித்து கொண்டே சென்றார்கள். இயேசு ஒலிவ மலைச்சரிவை நெருங்கினார். அப்போது திரண்டிருந்த சீடர் அனைவரும் தாங்கள் கண்ட எல்லா வல்ல செயல்களுக்காகவும் உரத்த குரலில் மகிழ்ச்சியோடு கடவுளை புகழத் தொடங்கினர். ஆண்டவர் பெயரால் அரசராய் வருகிறவர் போற்றப் பெறுக. விண்ணகத்தில் அமைதியும் மாட்சியும் உண்டாகுக என்றனர். அப்போது கூட்டத்தில் இருந்த பரிசேயர்களுள் சிலர் அவரை நோக்கி, போதகரே, உம் சீடர்களை கடிந்து கொள்ளும் என்றனர். அதற்கு அவர் மறுமொழியாக, இவர்கள் பேசாதிருந்தால் கற்களே கத்தும் என நான் உங்களுக்கு சொல்கிறேன் என்றார். இயேசு எருசலேம் நகரை நெருங்கி வந்ததும் அதை பார்த்து அழுதார். இந்த நாளிலாவது அமைதிக்குரிய வழியை நீ அறிந்திருக்க கூடாதா? ஆனால் இப்போது அது உன் கண்களுக்கு மறைக்கப்பட்டுள்ளது. ஒரு காலம் வரும், அப்போது
உன் பகைவர்கள் உன்னை சுற்றி அரண் எழுப்பி உன்னை முற்றுகையிடுவார்கள். உன்னையும் உன்னிடத்தில் உள்ள உன் மக்களையும் எப்பக்கத்திலுமிருந்து நெருக்கி அழித்து உன்னை தரைமட்டமாக்குவார்கள். மேலும் உன்னிடம் கற்கள் ஒன்றின் மீது ஒன்று இராதபடி செய்வார்கள். ஏனெனில் கடவுள் உன்னை தேடி வந்த காலத்தை நீ அறிந்து கொள்ளவில்லை என்றார். ஆமேன். இந்த சிந்தனை உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும் என நம்புகிறேன். இந்த சிந்தனையில் என்னோடு சேர்ந்து பயணித்த உங்கள் அனைவருக்கும் நன்றி. இந்த சிந்தனை பற்றிய உங்கள் கருத்துக்களை கமெண்ட் பாக்ஸில் எனக்கு சொல்லுங்கள். மறக்காமல் லைக் பண்ணுங்கள். உங்களுக்கு தெரிஞ்சவங்களுக்கும் இந்த கடவுளின் செய்தியை ஷேர் பண்ணுங்கள். புதுசாக நம்ம சேனலை பார்க்குறவங்க மறக்காமல் பெல் ஐக்கானை அழுத்தி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அப்போ தான் நான் பதிவிடும் அடுத்தடுத்த வீடியோ பதிவுகள் உங்களை வந்து சேரும். நன்றி. மீண்டும் அடுத்த சிந்தனையில் சந்திப்போம்.